Day 2 of Changing My Lives. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஸோ இன்றைக்கு வந்து 2 நான் வந்து என்னோடய லைஃப்பை வந்து மொத்தமாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான நேரம். ஸோ முதல்ல வந்து நான் ஒழுங்குறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் முன்னான். ஏன்னா வந்து நான் நைட் வந்து ஒழுங்காக நித்திரை கொள்ளையில் எனக்கு வந்து இப்போ நித்திரையாக வரதில்லை. ஸோ காலமிலேயே ஒரு ப்ரோட்டீன் ஃபுல்லான சாப்பாடு தான் சாப்பிட்னான். 3 அவிச்ச முட்டை 7 நிமிஷம் வச்சுனான். ஆனியன், கொத்தமல்லி, சால்ட், பெப்பர், அவ்வளோதான். இதுதான் என்னோடய ரூம். என்னோடய தங்கச்சி வந்து அவனோட சூட்கேஸில் எங்கே வச்சுருந்ததுனால வந்து வெளியில் எடுத்து வச்சுக்கொண்டு ரூம் கொஞ்சம் குப்பையாக இருந்ததுனால கூட்டி இந்த ஹீட்டர் இனிமே தேவையில்லை இங்கே. ஸோ அதை வந்து என்னோடய அம்மா அப்பா ரூம்லேயே வந்து போட்டுட்டு முச்சத்தை கூட்டி க்ளீன் பண்ணி என்னோடய வெயிட்டை வந்து செக் பண்ண பார்த்தோன்னா. ஸோ நான் கரண்ட்லி இப்போ 65.3 kg இருக்கிறேன். நான் இன்னும் குறையணும். சொன்னால தான் வந்து என்னோடய வெயிட்டை வந்து செக் பண்ணால் இப்போ நான் ஒரு புது பழக்கத்தை வந்து என்னோடய டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பெட் மேக் பண்ணுறது. ஸோ காலையில் உடனே நான் இந்த பெட்டை வந்து ஒவ்வொரு நாள் மேக் பண்ணுறேன்னா அதுக்கு பிறகு என்னோடய யோகா மேட் எடுத்துகிட்டு கொஞ்சம் யோகா பண்ணிவிட்டு உடம்பெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணோன்னா நீங்கள் உடம்பு வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெச் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்ச பிறகு உடம்புல நோகாது. ஸோ இதை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கார்டியோ பண்ணிவிட்டு வெயிட் லிஃப்டிங்கு பண்ணால் என்னோடய வீட்டுக்குள்ளேயே இன்றைக்கு நடக்கையில். ஏன்னா வந்து வெளியில் வந்து கொஞ்சம் குளிராக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து வீட்லேயே வந்து என்னோடய எக்ஸசைஸையும் ஒர்க் அவுட்டையும் முடிச்சுட்டேன். ஸோ இதுதான் என்னோடய சாப்பாடு. அதுக்கு பிறகு நானும் என்னோடய தங்கச்சியும் வந்து பீச்சுக்கு போனாங்க. கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கட்டும்ண்டு. ஸோ இதான் பீச். ரொம்ப அழகாக இருந்தது. காற்று செம்மையாக அடித்தது. காற்று வந்து இங்கே வந்து லைக் சுனாமி மாதிரி காற்று செம்மையாக அடிச்சது. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறோம். இந்த நாள் வந்து ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப ப்ரோட்டீனாகவும் நல்லா போனது. என்னோடய ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு டே பார்த்துட்டு என் தங்கச்சியோடையும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போனாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு.